எவ்வளோ பேர் புள்ள குட்டி இல்லாமல் இருக்கிறாங்கன்னு. ஒரு ஆம்பளை புள்ள கொடுத்துருந்தா யாராவது ஒருத்தர் வளர்த்துட்டு போயிருப்பாங்க. குப்பையில் தூக்கி வீசிட்டு போயிருக்காங்க. கடைசியில் அழுகி புழுத்த நிலையில் இந்த புள்ளோட சடலம் கிடச்சிருக்குது. எங்கே போய் முடிய போதோ. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். உண்மையிலேயே மிகவும் வேதனையான ஒரு சம்பவம். இலங்கையில் கிரான் பிரதேசத்தில் முரக்கொட்டாஞ்சேனை தேவபுரம் பழைய அரிசி ஆலைக்கு அருகாமையில் இந்த சம்பவம் பதிவாகி இருக்குது. மட்டக்களப்பு மாவட்டம் கிரான் பிரதேசத்தின் முரக்கொட்டாஞ்சேனை தேவபுரம் பகுதிகள் பழைய அரிசி ஆலைக்கு அருகாமையில் கைவிடப்பட்ட நிலையில் ஒரு ஆண் குழந்தையின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஏன்னா இது ஃபுல்லாகவே காட்ட முடியாது, இந்த ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக காட்ட முடியாது. உண்மையிலேயே பாவம். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க புள்ள இல்லாதவங்க, எத்தனையோ பேர் புள்ள இல்லாதவங்க இருக்கிறாங்க. கொடுத்துருந்தா அவங்களாவது வளர்த்துட்டு போயிருப்பாங்க. இப்படி அங்கே இங்கே வீசி போடுறது. ஒரு ஆண் குழந்தை கொடுத்துருந்தா நிச்சயமாக யார் சரி ஒருத்தர் வளர்த்துருப்பாங்க. எத்தனையோ பேர் புள்ள இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, தவிக்கிறாங்க. கொடுத்துருந்தா உண்மைக்குமே யாராவது வளர்த்துருப்பாங்க. இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த தாய் தந்தைக்குரிய பாக்கியம் இல்லாதவங்க. எவ்வளோ பேர் பிள்ளைகளுக்காக இயங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நாய் வேலை பார்க்குறத யார் சரி ஒருத்தர் கொடுத்துருக்கலாம். இல்லை, எத்தனையோ அநாத மடங்கள் இருக்குது இல்லையா நாட்டில், ஏதாவது ஒன்றில் கொண்டு போய் இது கொடுத்துருக்கலாம். என்ன காரணம்? 100% தவறான பழக்க வழக்கங்கள், பாதுகாப்பு இல்லாத உறவு முறைகள், அதுதான் முக்கியமான காரணம். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள். ஏன்னா இன்னைக்கு 100% பாடசாலை மாணவர்கள் வந்து கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் அவங்களுடைய கலாச்சாரங்களில் மிச்ச மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு பாடசாலை மாணவர்கள் உட்பட அனைவருமே மதுபான கலாச்சாரம். இன்னைக்கு 100% மதுபான கலாச்சாரம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆனால் இதில் கவலைக்குரிய விடயம் என்னென்னா, இதில் நிறையவே பாடசாலை மாணவர்கள் கலந்து கொள்வது. பாடசாலை மாணவர்களும் இந்த மாதிரியான சில சேட்டைகளில் இடம்பெறுறது தான் ரொம்பவும் கவலைக்குரிய விடயம். இதோட இந்த வீடியோ காட்சியை நான் மறுபடியும் என்னுடைய சேனலில் நான் முன்னாடி நிறைய தடவை போட்டிருக்கேன். நான் இதை என்னுடைய சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ காட்சி தான் அப்டேட் பண்ணுறேன். அந்த வீடியோ காட்சிகளையும் பாருங்கள். கலாச்சாரம் எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்குதுன்னு. குடி கூத்து கும்மாலம் என்ன நடந்துச்சுன்றது தெரியாது. வெடியும் வரைக்கும் என்ன நடந்திருக்குது அப்படின்றது 2 குழந்தை ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி தெரியாது. 18 வயது ஆகலை, இன்னும் 16 வயது 15 வயது, ஏன் இன்னைக்கு 10 வயசுலேருந்து 5 வயசு பிள்ளை கூட என்னென்ன செய்யணும், என்னென்ன பார்க்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்றது அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்குது. அந்த அளவுக்கு சமூக ஊடகங்கள் அவங்கள வளர்த்து விட்டுருக்குது. அதால் தயவு செய்து தொடர்ந்தும் சொல்கிறது தான், தாய் தந்தையர்களே, வெளிநாடு வாழ் தாய் தந்தையர்கள். ஏன்னா நம்ம வெளிநாட்டில் இருக்கிறதால வெளிநாடு வாழ் தாய் தந்தையர்களுக்கு தான் தொடர்ந்து நம்ம அவேர்னஸ் பண்ணுறது. அதையும் குறிப்பாக ஆண் பிள்ளைகளும் சரி பெண் பிள்ளைகளும் சரி உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தொடர்ந்து வச்சுருங்க. அதே மாதிரி இடைக்கொருக்கா நிச்சயமாக கால் பண்ணியாவது செக் பண்ணிக்கோங்க. இரவு நேரங்களில் குறிப்பாக பாடசாலை கல்லூரி மாணவர்களாக இருக்கிறாங்கன்னா இரவு நேரங்களில் குறைஞ்சது கோயிட் டைம் 7:30 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள். வீடு வந்து சேர்ந்துட்டாங்களா இல்லையான்றதை பாருங்கள். ஏன்னா தாத்தா பாட்டி மாமா மாமி இந்த மாதிரி குடும்ப உறவினர்கள்ற வீட்டில் அல்லது தந்தையிடம் இருப்பாங்க, இல்லை தாயிடம் இருப்பாங்க. யாராவது ஒருத்தரோட கட்டுப்பாடுகளுக்குள்ளே இருந்தாலும் சிலருக்கு வந்து சில நேரங்கள் அது அலட்சியமாக போகும். அப்போ அப்படி இருக்கிறதால முடிந்த வரைக்கும் தயவு செய்து அன்பார்ந்த தாய்மார்களே தந்தைமார்களே குழந்தைகளுடைய நலனை தொடர்ந்துமே கருத்தில் கொள்ளுங்கள். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் குவைத் டைம் 7 மணி, குவைத், சவுதி அரேபியா, கத்தார், ஒமான், பஹ்ரைன், துபாய் வந்து ஒரு 1 hour டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து
நீங்கள் இந்த டைம் சாதாரணமாக நாட்டோடைய நேரம் 10 மணின்னா இங்கே 7:30 மணிக்கெல்லாம் கால் பண்ணுங்கள், 8 மணிக்கெல்லாம் கால் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்துட்டாங்களா, எங்கே பிள்ளைங்க இருக்கிறாங்களா இல்லையா செக் பண்ணுங்கள் மறக்காமல் ஒவ்வொரு நாளும். ஏன்னா நாளைக்கு இந்த மாதிரி ஒரு தவறு, இந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுடைய குழந்தைகளுக்கும் வரலாம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும், இந்த மாதிரி யாருக்கும் வரக்கூடாது. ஆனால் நம்மளுடைய அலட்சியம் தான் நம்மளுடைய குழந்தைகளை சீர்கெடுக்குது. நம்ம ரைட்டாக கட்டுப்பாட்டோடு நம்ம வளர்த்து வந்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தைகளும் பாதுகாப்பாக இருக்கும். நாமளும் நம்மளுடைய முயற்சிகளை எடுத்து சம்பாதிச்சுட்டு வீட்டோட போய் சேரலாம். எல்லாமே உங்களுடைய கைகளில் தான் இருக்குது. தயவு செய்து சிந்திச்சு செயல்படுங்க. அந்த கடைசியில் வர வீடியோவை பாருங்கள், உங்களுக்கே புரியும் கலாச்சாரம் எந்த அளவுக்கு கெட்டு போய் இருக்குதுன்னு.